போட்டிதேர்வுக்காரர்கள் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, எல்லா விதமான தகவல்களும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பேட்ச் எல்லாமே ஒரே ஒரு பேட்ச்க்குள்ள இருக்கிற மாதிரி ஆல் இன் ஒன் பேட்ச். இந்த டீடைல்ஸ் பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி அந்த பேட்ச் பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். பேட்ச்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. பட் புதுசா நிறைய பேர் கேட்கறதுனால அதே பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா கொண்டு போறதை விட நீங்க இதே பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா எக்ஸாம் வரதுக்குள்ள நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்றது ஈஸியா இருக்கும். எக்ஸாம் போஸ்ட் பண்ணனாலும் நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்கும். சரியா? ஸோ ஆல்ரெடியே லாஸ்ட் மந்தோட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ வீட்ல இருந்து படிக்கிறதுக்கு இது கரெக்டா இருக்குமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வீட்ல இருந்து ஃபாலோ பண்ண முடியும். பேட்ச்ல எப்படி வீடியோஸ் கொடுப்போம், எப்படி டெஸ்ட் கொடுப்போம் அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதே போல புக்ஸோட சேர்ந்து இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். வீட்டில் இருந்துட்டு ரொம்ப மினிமம் ப்ரைஸில் நீங்கள் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண முடியும். அதே போல் என்ன ரேங்க் வாங்குறீங்க, ஓவராலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ரேங்க் வாங்குறீங்க, என்ன மார்க் வாங்குறீங்க, இதையும் செக் பண்ணிக்க முடியும். படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அப்படின்னா மெட்டீரியலோட சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன், என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது குரூப் 4க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தமிழ் மீடியம்கான கோர்ஸ் தான். சரியா? ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 மணி நேரத்துக்கான வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு இதில் வந்துடும். அதே போல் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 12 பிரிண்டட் புக்ஸ். சரிங்களா? ஜெராக்ஸ் மெட்டீரியலில் பிரிண்டட் புக்கு 12 புக்கு இல்லை 15 புக்கு 17 புக்கு எது வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 கேட்டகரியாக இருக்கும். ஜிஎஸ் தமிழ், அதே போல் யூனிட் 8, 9, அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ், இதெல்லாம் சேர்த்து எது வேணுமோ அந்த கேட்டகரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல் புக் வந்து சமைச்சர் புக் மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25,000 கேள்விகள் நீங்கள் டெஸ்ட்டாகவே எழுதுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸஸ் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய பெனிஃபிட். ஸோ நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி படிப்பீங்களோ அதே போல் டெய்லியுமே, ஏன்னா எக்ஸாமுக்கு நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டெய்லியுமே கிளாஸஸ் கவர் பண்ணுவோம். சரிங்களா? அதே போல் வீக்லி அப்படின்றத விட உங்களுக்கு 5 டேஸே இந்த பேட்ச் வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வீக்லி அப்படின்னு பார்க்கும்போது அந்த வாரத்துக்கான பிளானை நீங்கள் கம்ப்ளீட் 5 டேஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்போ வேணாலும் வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கிளாஸஸ்க்கான ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2,999. சரிங்களா? 3,000 ருபீஸ்க்குள்ளே இந்த பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். குரூப் 4க்கான சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ ப்ரைஸும் சொல்லிட்டேன். 5 டேஸ் பிளானை பேஸ் பண்ணி போகும். சமைச்சர் புக்கு ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப்பும் இதில் இருக்கும். சமைச்சர் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கும் அதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும். டெய்லி கிளாஸஸ் மினிமம் 3 to 4 ஹவர்ஸ் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக இருக்கும். எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் லைவ் இருக்கும். அதே போல் 5 டேஸில் கிளாஸஸும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ கிளாஸஸ் எப்படி அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி அக்டோபரில் எண்டில் மிட்டுக்கு அப்புறம், சரிங்களா, அக்டோபர் 20ஆம் தேதி வரையும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்டோபர் 20க்கு அப்புறம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இது வரையும் ஒரு 100 வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 4 டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் நம்பர் 1, 2, 3, 4. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எத்தனை வீடியோஸ் எவ்வளோ ஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். சரிங்களா? அந்தந்த டெஸ்ட்டுக்கான வீடியோஸ், அந்தந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? இது சமைச்சர் புக்கோட சேர்த்து வேணுனாலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெறும் வீடியோ கிளாஸஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில் 2 இன்ஸ்டால்மெண்ட்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் நான் சொல்கிறேன். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கான வீடியோஸ், இப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 3 அப்படின்னா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வீடியோஸ் இந்த மாதிரி அப்டேட் ஆகிடும். நீங்கள் மொபைலில் ஆஃப்லைனில் தான் சார் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா கூட நைட்டு வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு மார்னிங் மொபைலில் ஆப்லேயே அப்டேட் ஆகிடும். ஆப்பில் ஆஃப்லைன் வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிஸ்டம் லேப்டாப்பில் பார்க்கணும் அப்படின்னாலும் வீடியோஸை பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுடைய மொபைல் இல்லை உங்களுடைய லேப்டாப் எதுனாலும் நீங்கள் வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கலாம். நெட்டு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யூடியூப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நிறைய டைவர்ட் ஆவீங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் கோர்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ராப்பராக இது எதை படித்தா போதும் அப்படின்ற மாதிரி டெடிக்கேட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. டெஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். ஜிஎஸ் தனியாக, தமிழுக்கு தனியாக அந்த மாதிரி அப்டேட் ஆகிடும். ஸோ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னா 2,999. எனக்கு 12 புக்ஸோட வேணும் அப்படின்னா 5,499. 15 புக்ஸோட வேணும் அப்படின்னா 6,400. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு வந்து புதுசாக இருக்கேன், நான் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதியமான் டீமோட ஆப்பில்
சிலருக்கு கூப்பன் கோட் இருக்கும், அந்த கூப்பன் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ என்ன பிரைஸ் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்க ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல எனக்கு புக்ஸோட வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் 9994359181 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ல மட்டும்தான் இன்ஸ்டால்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடியே இந்த கோர்ஸ் போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த 4 டெஸ்ட்டுக்கான டாபிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ 4வது டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இதில் ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து இந்த மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலாக, அதாவது நியூ கோர்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த 1 வீக்கை வேஸ்ட் பண்ணாம இப்ப இருந்து ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணி அந்த டேட்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு ஜாயின் பண்ணாலும் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஜாயின் பண்ணாலும் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வீடியோஸ் வந்து எதுவுமே வந்து இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு கிடையாது. கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயர் எண்ட் வரையும் உங்களுக்கு இந்த வீடியோஸ்க்கான வேலிடிட்டி இருக்கும். குரூப் 2க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோஸை ரெகுலரா பார்த்துட்டு, ஏன்னா அப்பதான் ஐடியா கிடைக்கும், டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேர் சார் பேட்ச்ல இப்போ ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது கூப்பன் இருக்கு அப்படின்னா அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ புக்ஸோட சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணா ரொம்ப கம்மியான பிரைஸா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. டைரக்டா வந்து புக் வாங்குறவங்களுக்கு ஆஃபர் இருக்கும். தருமபுரியா இருக்கலாம், கோயம்புத்தூரா இருக்கலாம். டைரக்டா வந்து புக் வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.